அண்மை செய்தி. பாஜக கூட்டணியில் இருந்து விலக தயார் என்று பாமக முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினால் திமுகவிற்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்கவும் தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் எந்தவித நிபந்தனையும் இன்றி திமுக கூட்டணிக்கு ஆதரவு வழங்க தயார் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து விலகவும் தயார் என்று முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக கூட்டணியில் இருந்து விலகவும் தயார் என்று பாமக முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஜி.கே. மணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக மற்றும் திமுக இடையே என்பது சலசலப்பு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொடங்கிய அந்த சலசலப்பு என்பது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் பெரும்பான்மை அடிப்படையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு அறிக்கை வாயிலாக அவர் தங்களது பதிலடியை கொடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் ஒரு நீண்ட நெறிய அறிக்கையை பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் அறிவாலயத்தில் சுயமரியாதையை அடகு வைத்து அடியாள் சிவசங்கருக்கு சமூக நீதி பற்றி என்ன தெரியும், வரலாற்றை படிக்க வேண்டும் என்று காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் பாமக வன்னியர் இடஒதுக்கீடுக்காக என்னவெல்லாம் செய்தது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அவர் காட்டியிருக்கிறார். மத்திய அமைச்சராக இருந்தபோது அன்புமணி எவ்வாறு குரல் கொடுத்தார், சமூக நீதி குறித்து பாமகவிற்கு பாடம் எடுக்கும் அளவிற்கு சிவசங்கருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு மறுத்து வருகிறது என்று குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அவர் இப்போது கூட எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நாளையே பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதைப் போல திமுகவிற்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்குகிறோம். அப்படி செய்தால் வரும் 6ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக அணியிலிருந்து பாமக வெளியேறினால் உடனடியாக விலகிவிடுமா என அமைச்சர் சிவசங்கருக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பாமகவில் மத்திய அமைச்சர் பதவியும் கட்சி தலைவர் பதவியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு மட்டும்தான் வழங்கப்படுமா என்று ஏற்கனவே சிவசங்கர் அவர்கள் கேட்டிருந்தார். அதற்கான பதிலுரையும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல்வேறு பாமக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயமரியாதை குறித்து எதுவும் அறியாத அடிமை ரத்தம் உடலில் ஊறியிருப்பதால் தான் வன்னியர் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை கண்டிக்காமல் வன்னியர்களின் சமூக நீதிக்காக பாடுபடும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சிக்கிறார் என்று காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.